போட்டோ நான் அவங்கள கூட நின்று போட்ட முடியுங்க அவர் அப்படியே போட்டோ எடுத்தவங்க அப்படியே తెలుగు మరా சார் சார் அப்பா இல்லை சார் அவங்க அம்மா இல்லை சார் ஒரு நிமிஷம் மொபைல் அம்மா இல்ல அப்பா இல்ல நீ போய் முன்ன நீங்க நான் போய் நம்பர் நான் தான் சொல்றேன் ஏன் சொன்னா அப்ப சொல்லிட்டு போங்க நீங்க எடுக்கிறீங்க ஹலோ 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 இங்க வந்து எங்களை தள்ளி விட்டுட்டு போயிங்க கொஞ்சம் ஃபோன் மட்டும் எடுத்தாச்சு அண்ணா 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 அண்ணா
என்னுடைய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவரையா அவர்களை மருத்துவர் அன்புமணி அவர்கள் சந்தித்து பேசியதை நான் மனதார வரவேற்கிறேன். இந்த நல்ல சந்திப்பு, இது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிற சந்திப்பு. இந்த சந்திப்பின் மூலம் குடும்பத்தில் தந்தை, மகன், அக்கா, தங்கை, பேரப்பிள்ளைகள் என்ற அந்த குடும்ப உறவு, குடும்ப பாசம் மேம்படுவதற்கான ஒரு சூழல். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இடையில ஒரு அசாதாரண சூழ்நிலை மாதிரி ஒரு தேக்க நிலை தொய்வு ஏற்பட்டிருந்தது. அதுக்கு மாற்ற மீண்டும் பழைய நிலைமை உருவாகும். காரணம், மருத்துவரையா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழ்நாட்டினுடைய ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா, தனித்தன்மை உள்ள சக்தியை மருத்துவரையா உருவாக்கினார். எந்த பதவிக்கும் போகாத ஒரு தலைவராக உருவாக்கினாரு. இடையில ஏற்பட்ட அந்த தேக்க நிலை, தொய்வு நிலை மாறும். அதுக்கு மருத்துவரையா அவர்களோ மருத்துவர் அன்புமணி அவர்களோ உட்கார்ந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுக்க எல்லாத்தையும் உட்கார்ந்து பேசினாங்கன்னா மாறிடும். 2 மாவட்ட செயலாளர், 2 ஒன்றிய நகர பேரூர் செயலாளர், இந்த நிலைமையெல்லாம் கூட்டு உட்கார்ந்து பேசி நம்ம ஒற்றுமையாக தான் செயல்படணும்னு சொன்ன பிறகு எல்லாம் ஒற்றுமையா பண்ணுவாங்க. கட்சி வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக நிச்சயம் வாய்ப்பு. ஒன்னா சேர்ந்து பேசி எல்லாத்தையும் அழைச்சி பேசிட்டாவே. அதனால இதே சந்திப்பு இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னால நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் வலிமையா இருந்திருக்கு. எப்படி இருந்தாலும் கூட, காலம் தாழ்த்தி இருந்தாலும் கூட இது நல்ல சந்திப்பு, இது நல்லதே நடக்குங்கிறது. ஏற்கனவே அவங்க சில காலங்கள் திருந்தப்ப நீங்க நல்லதே நடக்கும்னு பல டைம் சொல்லிட்டீங்க. நிறைய தடவை சொன்னேன். 6 மாசமா நல்லது நடக்கணும், இருவரும் சந்திக்கணும், பேசணும், அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணோம். இதை சந்தர்ப்ப சூழ்நிலை நழுவி போயிடுச்சு. மீண்டும் சந்திக்கிறது வரவேற்கிற நல்ல முயற்சி, மகிழ்ச்சி. மீண்டும் பொதுக்குழு செயல்பட கூட்டுறதுக்கான வாய்ப்பு கட்டாயம். அதாவது நான் வந்து தொடக்கத்திலே சொன்ன மாதிரி மருத்துவரையா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் உட்கார்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளையும் அழைச்சி உட்கார வச்சு பேசி இப்படிதான் செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்து அது வேகமா போகும். ஐயா கூட 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் வெளியே கேள்வி மட்டும் கேளுங்க. கேள்வி மட்டும் கேளுங்க. என்ன சொல்றேன், சட்டமன்றம் என்பது மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமும் வரலாற்று பின்புலமும் கொண்ட ஒரு அவை. அந்த அவையில் சினிமாவிலிருந்து கதாநாயகனாக இருந்து மக்கள் மனங்களை வென்று முதலமைச்சராக வருகின்றிருக்கிற திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாக அந்த சைகையை தவிர்த்திருக்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சருடைய தோல்வியை குறித்து அவருடைய பேச்சும் சரி, அவருடைய அந்த சைகையும் சரி ஏற்புடையதல்ல. அது வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். அன்புமணி அவர்கள் சந்தித்து இது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிக்குரிய, ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நிகழ்வாக நான் இந்த நிகழ்வை பார்க்கிறேன். நான் கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக நான் சொல்லியிருந்தேன், மருத்துவர் ராமதாஸ் ஐயாவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவாக இருக்கக்கூடாது, சமூக நீதி இந்த மண்ணில் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த ஒரு கட்சியாக ஒரு குடையின் கீழ் அது இருந்தால்தான் மிகச்சிறப்பாக இருக்கும் என்ற என்னுடைய கருத்தை நான் தெரிவித்திருந்தேன். அதுபோன்று 2 பெரும் தலைவர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தையும் நான் தெரிவித்திருந்தேன். அந்த விருப்பம் இன்றைய தினம் நிறைவேறி இருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக இதை நான் பார்க்கிறேன். தற்போது சட்டப்பேரவையில் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகள் என்பது நான் 2000களில் இருந்த தொடர்ந்து மாண்புமிகு மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் காக்கப்பட்ட அந்த கண்ணியம்,
அந்த மரபுகள் எல்லாம் தற்போது புதியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருப்பவர்களுக்கு அது தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆதலால் பேரவை தலைவர் அவர்கள் முடிந்த அளவுக்கு கண்ணியத்தோடு நடத்துவதற்கான முயற்சியில் இறங்குகிறார். ஆனால் அது வெற்றி பெறவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் உள்ளேயே கைகளாக காமிக்கிறார். அதுதான் முன்கூட்டியே நான் சொன்னேன். அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாக அந்த அவையில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அது போன்ற நிகழ்வுகளுக்கு இடமளிக்காமல் தவிர்த்திருந்தால் இன்னும் மிகச் சிறப்பாக இருந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவையில் அது போன்ற சைகைகள் எல்லாம் தேவையில்லை. திரையில் மக்களை கவர்வதற்கு, ரசிகர்களை கவர்வதற்கு அந்த சைகைகள் இருக்கலாம், பாடல்கள் இருக்கலாம். ஆனால் 7 கோடி மக்களுக்கான சட்டங்களை, திட்டங்களை கொண்டு வருகின்ற ஒரு மகத்தான சபையில் இது போன்ற சைகைகளை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதான் நான் சொன்னேன், தனிப்பட்ட விரோதங்கள் திரு விஜய் அவருடைய மனைவியினுடைய வழக்கை குறித்து திரு உதய் அவர்கள் சொன்னதோ, அதுபோன்று முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குறித்து விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னதோ ஏற்புடையதல்ல, மாண்புக்குரியதல்ல, மரபுக்குரியதல்ல. அது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். முதலமைச்சருடைய உரைகள்ல எதிர்கட்சிகள் புறக்கணிப்பா அந்த கட்சி, அந்த சட்டமன்ற குழு அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. அதுல கண்டிப்பா முதலமைச்சர் உரையாற்றும் போது எல்லா எதிர்கட்சிகளும் உள்ளே அமர்ந்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, கட்டாயமும் இல்லை. நன்றி.